தெரியாதுல ஒருத்தர். இவர் தான் நான் சொன்ன அந்த பெரிய மனுஷன். மஹூசி கேனிருகேடா. இந்த உகாண்டாவோட ஆர்மி இருக்குல்ல, அதோட சீஃபே இந்த பர்சன் தாங்க. இவர் மனசுக்குள்ளேயும் அந்த வருத்தம் இருக்கோல, என்ன நம்ம அவ்வளோ பண்ணோம் நம்மளை கண்டுக்காம துருக்கியை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு அந்த கடுப்பு அவர் மனசுக்குள்ள இருக்கோல. ஆக்சுவலாக அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி சீஃப் மட்டும் இல்லை, உகாண்டாவோட பிரசிடென்ட் இருக்கார்ல முசவேனி. ஆக்சுவலாக சில பேர் டிக்டாட்டர்லாம் சொல்லுவாங்க, அவரோட மகன், அவரோட புதல்வன் தான் இவர். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் உகாண்டாவை ஆள தகுதியான நபராக பல பேரால் நம்பப்பட்டு இருக்கிறது இவர் தான். ஃபியூச்சர் பிரசிடென்ட்னு வச்சுக்கோங்களேன் உகாண்டாவுக்கு. இந்த மனுஷன் சோஷியல் மீடியாவில் ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காப்புல. இப்போ அதுதான் உலகம் முழுக்க பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்காரு இந்த மஹூசின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயமா? நாங்கள் உங்களை சும்மா விடணுமா? என் மனசுக்குள்ளே அவ்வளோ கோபம் இருக்கும் உங்கள் மேலே. ஆனால் நான் அதை போர் புரிஞ்சு உங்ககிட்ட காட்ட விரும்பலை. அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுங்கள், உங்கள் நாட்டில் இருக்கிறதுலையே அழகான க்யூட்டான ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எந்த நாடு சார்ந்த அஃபிஷியலாக இது போல் நெகோசியேஷன் நடந்து பார்த்துருப்பீங்களா, கேட்டிருப்பீங்களா? தலைவர் வேற ரகம் மாதிரி பண்ணி வச்சிருக்காப்புல. கல்யாணம் பண்ணி தான் கேட்குறாரு, அந்த பொண்ணு எனக்கு கொடுங்க நான் கட்டிக்கிறேன். கூடவே ஒரு 9,320 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருங்க, எனக்கு அது போதும். பொண்ணை எடுத்து வரதட்சணை வாங்குவாங்களே, கிட்டத்தட்ட அது போல தான் இந்த மனுஷன் கேட்டு வச்சிருக்காரு. அப்படி நீங்கள் நான் கேட்டதுக்கெல்லாம் ஓகே சொல்லலை, இந்த 2 நாடுகளுக்கு இடையில இருக்க உறவு இருக்குல்ல, டர்க்கிக்கும் உகாண்டாவுக்கும், அதை நான் முழுமையாக துண்டிச்சிருவேன். பார்த்துங்க, இதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் பண்ணுற முடிவு தான். என்னோட டிமாண்ட்ஸை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு அதிக நாட்களாக எடுத்துக்கூடாது, அதிகபட்சம் 30 நாட்கள் மட்டும்தான். இந்த 1 மாதம் டைம் எடுத்துக்கங்க, நல்லா யோசிங்க. அழகான பொண்ணு உங்கள் நாட்டில் இருப்பாங்களே, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நான் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, காசை கொடுத்துருங்க. எந்த பிரச்சனை நம்மளுக்குள்ள அதுக்கப்புறம் வராது. ஒரு வேளை நீங்கள் இதை பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா, இந்த டர்க்கி எம்பசி இருக்குல்ல, இந்த எம்பசியை மூடுருவோம். உறவே வேணாம், எனக்கு பொண்ணு கொடுக்காத உங்கள் நாட்டோட உறவு எனக்கு எதுக்கு, நான் மூடுறோம் அப்படின்ட்டு இதுமாரி போஸ்ட் போட்டு வச்சிருக்காரு.